ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 63. ஸ்மிதஜ்யோத்ஸ்னாஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் சகோராணாமாசீத் அதிரசதயா சஞ்சுஜடிமா அதஸ்தே சீதாம்சோः அமிர்தலஹரீம் ஆம்லருச்சயः பிபந்தி ஸ்வச்சந்தம் நிஷி நிஷி பிருஷம் காஞ்சி கதியா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ சத்குரவே நமः. சத்குரு பாதாரவிந்தேபியோ நமோ நமः. சௌந்தரலஹரி 63வது ஸ்லோகத்திலே சங்கர பகவத்பாதாள் அம்பிகையினுடைய முக வர்ணனையை இந்த இடத்தில் நமக்கு பல உபமானங்களோடு கூறுகின்றார். இந்த பாட்டினுடைய அர்த்தம், தாயே, உன்னுடைய முகமாகிய சந்திரனின் புன்சிரிப்பாகிய அமுதம் போன்ற நிலவு கற்றையை பருகும் சகோர பட்சிகளுக்கு அதன் அளவு கடந்த தித்திப்பால் அதன் அலகுகள் உணர்ச்சி இழந்ததாக ஆகிவிட்டது. அதனால் அவை புளிப்பில் ஆசை கொண்டு குளிர்ந்த கிரணமுடைய சந்திரனின் நிலவாகிய அமுத பெருக்கை புளித்த கஞ்சி என்று எண்ணி வேண்டியவரை இரவு தோறும் நிறைய பருகுகின்றன அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சகோர பட்சி என்பது எப்பவும் நிலவில் இருந்து கசியும் நீரை மட்டும்தான் குடிக்கும். அந்த விதமான தன்மை உடையவை. வேறு எந்த நீரையுமே அது குடிப்பதில்லை. இங்கு எப்படி இந்த பாட்டில் அது புனையப்பட்டிருக்கிறது என்றால், தேவியின் முகமானது பூர்ண சந்திரனை போல ஒளி வீசுவதாக உள்ளதாம். இந்த பட்சிகள் தேவியின் அந்த சந்திரமுக மண்டலத்தில் இருந்து கிடைக்கும் அமிர்தம் போன்ற ஒளியை குடிக்கின்றது. அப்படி அதை குடிப்பதால் அந்த அமிர்தத்தின் மிகுந்த தித்திப்பு உள்ளதால் அதனால் அலகுகள் மரத்து போய்விட்டது. நமக்கு கூட அதிகமான திதிப்பு சாப்பிட்டால் அதன் பின்பு திகட்டி போய் விடுகிறது. உடனே அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது காரமாக, உப்பு காரமாக ஏதாவது சாப்பிட வேண்டியது இருக்கிறது அல்லவா? அந்த சகோர பட்சிகளுக்கும் அதே நிலை. அவை வானில் சஞ்சரிப்பவை. அதுவும் இரவு நேரத்தில் உப்பு காரத்துக்கு எங்கே போக முடியும்? தேவியின் மந்தகாசம் என்கின்ற அமிர்தத்தை குடித்த அந்த சகோர பட்சிகள் மிதமிஞ்சிய இனிப்பு ஏற்பட்டு விடவே அதற்கு மாற்றாக புளிக்கஞ்சியை ஆம்ல ருசையக என்று சொல்கின்றார், தேடி போயிற்றான். அப்பொழுது பூர்ண நிலா வானில் பிரகாசித்து கொண்டு இருந்ததனால் அந்த நிலவின் குளிர்ந்த கிரணங்களை புளிக்கஞ்சி என்று நினைத்து வேண்டிய மட்டும் பருகுகின்றன அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். வைத்திய நூல்களில் சிறு குழந்தைகள் தாயின் அமிர்தம் போன்ற பாலை குடித்து அதனால் ஏற்படும் மாந்தம் என்ற வயிறு தோஷம் ஏற்பட்டால் அதற்கு மாற்றாக புளித்த களிநீர் மருந்தாக கூறப்பட்டுள்ளது. தேவியின் புன்சிரிப்பு அமுத நிலவு போன்றது. அதை பருகி மாந்தம் ஏற்பட்டதால் அதற்கு மாறாக களிநீர் போன்ற நிலவை சகோர பட்சிகள் பருகுகின்றன என்று இப்பாடலில் தேவியின் புன்முறுவலின் இனிமை வர்ணிக்கப்படுகிறது. லலிதா சஹஸ்ரநாமம் 602வது நாமாவிலே தரஹாசோஜ்வலன்முகி என்று சொல்லப்படுகிறது. மந்தகாசம் என்னும் புன்முறுவல் அருள் புரியும் இந்த புன் சிரிப்பு முக ஒளியை கூட்டுகிறது.
இந்த பாடலில், இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதார் நிலவின் அமிர்த துளியை மாந்திய தோஷத்துக்கு மாற்றாக சொன்னார். பின்னால் 100வது பாடலிலே அவரே சொல்கிறார், சுதா சுதே சந்திரோ பல ஜலல வைராக்கிய ரசனா என்று கூறுவார். அமிர்த கிரணங்களை பொழியும் சந்திரனுக்கு சந்திரகாந்த கல்லில் கசியும் நீர்த்துளியால் அர்க்கியம் அளிப்பது போல் இருக்கிறது என்பார். ஆக தேவியின் புன்னகை என்னும் அமிர்தத்தின் முன் எதுவும் உவமை கொள்ள முடியாது என்பதே இங்கு சொல்லப்பட்ட விஷயமாகும். இப்பொழுது அதே போன்று நமது அபிராமி அந்தாதியிலே 22வது பாடலிலே இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்புறம் 78வது பாடலிலும் இதே போன்ற விஷயத்தை குறிப்பிடுகின்றார். அடுத்து 85வது பாடலிலும் அவர் குறிப்பிடுவது, பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசம் பனிச்சிறை வண்டு என்று துவங்கக்கூடிய அந்த பாடலிலும் அம்பிகையை எல்லா இடத்திலும் தரிசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை பற்றி சொல்லுகின்றார். இப்பாடலில் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து விளங்கும் அம்பிகையின் திருவுருவ வெளிப்பாட்டினை காணும் தம்முடைய உணர்வை வெளிப்படுத்துகின்றார். தாமும் தம் உள்ளத்தில் உரைப்ப எண்ணி வழிபடும் ஆற்றலால் பார்க்கும் இடமெல்லாம் அம்பிகையின் உருவ வெளிப்பாடே தோன்றுகிறது என்பதுதான் இந்த இடத்தில் கருத்து. அவற்றின் மீது உலகத்தின் உயிரினங்கள் அடையும் பல்வேறு வகையான துன்பங்கள் யாவும் பிறப்பு இறப்பு என்ற இரண்டிலே அடங்கிவிடுகிறது. துன்பத்தின் தொடக்கமே பிறப்பு, இன்பத்தின் முடிவே இறப்பு. இவ்விரண்டும் நீங்கவே உயிருக்கு அல்லல் இல்லை என்பது இந்த பாடலின் முக்கியமான கருத்தாகும். அதை இந்த பாடலிலே மிக அழகாக அவர் விளக்குகின்றார். அதே போல, என் துயரங்கள் அனைத்தும் கரைய பேரருள் புரியும் திரிபுர சுந்தரியாகிய அபிராமி தேவியின் திருக்கரங்களிலுள்ள பாசாங்குசமும் பஞ்ச பானங்களும் கரும்பு வில்லும் அவளுடைய திருமேனியும் சிற்றிடையும் கச்சை அணிந்த குங்கும குழம்பு தோய்ந்த திருத்தலங்களும் அவற்றின் மீது அணி செய்யும் முத்து மாலைகளும் பார்க்கின்ற திக்கெல்லாம் தரிசனம் தருகின்றனவே என்றெல்லாம் கூறி அம்பிகையை வழிபடுகின்றார். ஆக இந்த மாதிரி மிக அழகாக அம்பிகையை பலரும் வர்ணித்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்த பாடலிலும் சங்கரர் வர்ணிப்பதையும் நாம் பார்க்கலாம். ஹரி ஓம்.